ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் மெக்கானிக்ஸ், பார்ட் ஆஃப் ப்ரொஜெக்டைல்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலையும் இதே தான் பார்த்துருப்போம். அது ஃபஸ்ட் நாளுங்கிறதுனால நம்ம ரொம்ப பேசிக் தான் பார்த்தோம். இன்றைக்கி அதிலேயே கொஞ்சம் டீப்பாக போய் பார்க்கலாம். ஓகேவா? பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ லைட்டாக ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். இது நம்ம அன்றைக்கி பார்த்தது. இது அதோட பேசிக்ஸ் ஃபார்முலா. ஓகேவா? அதாவது இதில் ஆர், ரேஞ்சு, ஹெச், டி இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசிக்காக பார்த்துருக்கோம். யூஎக்ஸ், யூஒய் அப்படின்னா ஆரம்ப ஹாரிசாண்டல் வெலாசிட்டி, இனிஷியல் வெர்டிக்கல் வெலாசிட்டி. ஓகேவா? இது ஸ்டார்டிங்கில் நம்ம கல் தூக்கி போடும்போது இருக்கிற ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் வெலாசிட்டி. அதுவே கல் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் இருக்கும்போது ஹாரிசாண்டல் வெலாசிட்டி அல்லது வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னென்னு கேட்டால் அது ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது இப்போ நீங்கள் இந்த இதில் பாருங்கள். இப்போ இது போட்ட உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு, கொஞ்சம் நேரம் கழிச்சு, ரொம்ப நேரம் கழிச்சு. ஓகேவா? அதாவது ஒரு டைமை பேஸ் பண்ணி இருக்கா. அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்னு கேட்கும்போது இது ரெண்டுமே டைமை பேஸ் பண்ணி மாறும். அதுவே ஹாரிசாண்டல் வெலாசிட்டி பார்த்திக்கிங்க எது பொறுத்தலாம் மாறும்னா ரெண்டு விஷயத்தை பொறுத்து மாறும். ஒன்று முடுக்கம், இன்னொன்று டைமு. அதுவே ஹாரிசாண்டல் வெலாசிட்டிக்கு பார்த்திங்கன்னா முடுக்கம் இங்கே 0 ஆயிரும். ஏன்னா இங்கே முடுக்கம் என்னவாக இருக்குன்னா புவியீர்ப்பு விசை, கிராவிட்டி. ஓகேவா? அப்போ ஹாரிசாண்டல் வெலாசிட்டியில் கிராவிட்டி வராது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், கிராவிட்டி எப்போ ஃபங்க்ஷன் ஆகும்னா நம்ம ஒரு கல்லை தூக்கி போடுறோம், கிராவிட்டி கீழே இழுக்கும். அப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடில் யாராவது பண்ணால் தான் கிராவிட்டி அதில் இன்வால்வ் ஆக முடியும். அப்படி தானே? இப்போ நம்ம கல்லை மேலே தூக்கி போடுறோம், அப்போ கிராவிட்டி கீழே நோக்கி இழுக்கும். அப்போ கிராவிட்டி எங்கே இங்கே செயல்படுது? வெர்டிக்கல் வெலாசிட்டியில் தான் செயல்படும். ஸோ யூ சைன் ஆல்ஃபா பக்கத்தில் தான் அந்த கிராவிட்டியும் டைமும் வரும். ஹாரிசாண்டல் வெலாசிட்டியில் கிராவிட்டி இன்வால்வ் ஆகாது. ஸோ கிராவிட்டியோட வேல்யூ 0. அதாவது இதில் நம்ம எப்படி இதில் சேப்புன்னு பார்த்தீங்கன்னா இது கூட ப்ளஸ் ஏடின்னு ஒரு ஃபார்முலா. சரியா? இப்போ ஏ ஆக்சிலரேஷன் இங்கே ஜி, அதாவது கிராவிட்டி இங்கே கிராவிட்டி வராதுங்கிறதுனால ஏவோட வேல்யூ 0 டி 0வாகவே இதே தான் ரிமைன் ஆகும். இதை நம்ம விஎக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஏடியில் ஏ ஆக்சிலரேஷன், அதாவது கிராவிட்டி ஆப்போசிட் சைடில் இருக்கா, அதனால மைனஸ் ஜி அண்ட் டை. அப்போ இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா விஒய்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது பேசிக். ஓகேவா? ஆரம்பத்தில் யூஎக்ஸும் யூஒய்யும் இந்த மாதிரி இருக்கும். பர்டிகுலர் டைம்லன்னு கேட்டாங்கன்னா டைமையும் முடுக்கத்தையும் பொறுத்து சேஞ்ச் ஆகும். அது இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், பேரபோலா ஈக்குவேஷன். இதை நம்ம பேரபோலா ஈக்குவேஷன் சொல்லியிருக்கோம். இது பேரபோலான்னு எதை வச்சு சொல்கிறோன்னா, பேரபோலோட பேசிக் ஃபார்ம் எப்படின்னா இப்படி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு மாறிலி, ஒரு கான்ஸ்டன்ட் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸ் இருக்கும், அப்புறம் மைனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் டைம், அப்புறம் எக்ஸி ஸ்கோர். இந்த மாதிரி இருக்கும். y is equal to x minus எக்ஸி ஸ்கோர். இந்த ஷேப்பில் இருந்தால் தான் நம்ம அதை பேரபோலான்னு சொல்லுவோம். இதில் மைனஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, ஆப்போசிட் டைரக்ஷனில் கிராவிட்டி இருக்குது. ஸோ மைனஸ் ஜி, அதனால இங்கே மைனஸ் வருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஃபார்ம் எப்படி இருக்கும்? y is equal to x minus எக்ஸி ஸ்கொயர். இதில் நமக்கு ரெண்டு விதமாக கேள்வி கேட்கலாம், இல்லை 3 விதமாக கேட்கலாம். ஒன்று அப்படியே இதை கேட்பாங்க, இதோட கீழே ஆப்ஷன்ஸில் கொடுத்துட்டு எது பேரபோலோட ஈக்குவேஷன்னு, இன்னொன்று எந்த ஃபார்மில் இருக்குங்கிற மாதிரி கேட்கலாம். இன்னொன்று என்ன கேட்கலான்னா இதை கொடுத்துட்டு நம்மகிட்ட எரியத்தோட கோணம் கேட்கலாம், அதாவது ஆல்ஃபா கேட்கலாம். அதாவது ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு ஆல்ஃபா கேட்பாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி y is equal to x minus எக்ஸி ஸ்கொயர் இந்த மாதிரி ஒரு சமன்பாடை கொடுத்துட்டு நம்மகிட்ட ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்பாங்க. நமக்கு தெரியும் எக்ஸுக்கு முன்னாடி இருந்தது tan ஆல்ஃபா, அதில் பார்த்துருப்பீங்க. எக்ஸுக்கு முன்னாடி இருந்தது tan ஆல்ஃபா. அப்போது இதுக்கு முன்னாடி 3 இருக்கா, அப்போ tan ஆல்ஃபா ஈக்குவல் டு 3, ஆல்ஃபா tan இன்வர்ஸ் √3. அப்போது tan இன்வர்ஸ் √3னா அது 60 டிகிரி. அப்போ நம்ம 60 டிகிரிங்கிற கோணத்தை கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, எக்ஸுக்கு முன்னாடி tan ஆல்ஃபா, முன்னாடி பின்னாடி மொத்தத்தில் எக்ஸு பக்கத்தில் tan ஆல்ஃபா இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், இந்த கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம நேற்று பார்த்தா தான், அதாவது மேக்ஸிமம் எந்த ஆங்கிளில் போட்டால் மேக்ஸிமம் ரேஞ்சு நமக்கு கிடைக்கும்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேவா? எந்த ஆங்கிளில் போட்டால் மேக்ஸிமம் ரேஞ்சு கிடைக்கும். இதை நம்ம நேற்று லைட்டாக அப்படி இதாக பார்த்துருப்போம். அதாவது R is equal to 45 டிகிரியில் போட்டால் தான் கிடைக்குங்கிறது. அதாவது மேக்ஸிமம் ரேஞ்சு வேணும்னா R is equal to ஆங்கிள் 45 டிகிரியில் இருக்கணும். அதுவே மேக்ஸிமம் ஹைட்டு வேணும்னா உங்களுக்கே பார்த்தா தெரியும் எந்த கோணமாக இருக்கும், 90 டிகிரி. ஓகேவா? மேக்ஸிமம் ஹைட்டுக்கு 90 டிகிரியில் இருக்கணும். ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 90 டிகிரினா இப்படி நேராக தானே வரும். அதாவது இப்படி தூக்கி போட்டால் நேராக தலையிலே விழுற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அப்போ இது பார்க்க பரவலை மாதிரி இருக்கா? இல்லை. ஸோ கொஸ்டினை நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
ஒரு கல்லை எந்த டிகிரியில் தூக்கி போட்டால் அதிக உயரத்துக்கு போகணும் மொட்டையை கட்டால் தான் 90 டிகிரி. அதே ஒரு கல் அந்த பேரபோலா ஷேப்பில் ட்ராவல் பண்ணும்போது எந்த ஆங்கிளில் மேக்ஸ் போட்டால் நமக்கு அதிக ஹைட்டு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 90 சூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஷனில் மோஸ்ட்லி கொடுக்கவும் மாட்டாங்க. அப்போ நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்னா 90க்கு அடுத்தால இருக்க மேக்ஸிமம், அதாவது 75, 60, 30 இருந்தால் 75 சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா 90ல் போகும்போது அது வந்து நேர்கோட்டு இதாக தான் இருக்கும், பரவளையமாக வராது. அதுவே ஒரு 75ன்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட வளைஞ்சு வரும். அதுவே 60ன்னு வச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் வளைஞ்சு வரும். 45ன்னா இன்னும் கூட வளைஞ்சு வரும். புரியுதா? ரேஞ்ச் கவர் ஆகுதா? அப்போ ரேஞ்ச் அதிகமாக வேணும்னா 45 டிகிரியில் இருக்கணும். ஹைட் அதிகமாக இருக்குன்னா 90 டிகிரி மொட்டையை கேட்டால் தான். அதுவே பரவளைய பாதைன்னு கேட்டால் 90க்கு அடுத்தால இருக்கிற அதிகமான டிகிரி. இந்த கொஸ்டினை நம்ம நேரத்தை பார்த்தது தான். ஹையஸ்ட் பாயிண்டில் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் வெர்டிக்கல் வெலாசிட்டி 0ன்னு. ஆனால் ஹாரிசாண்டல் வெலாசிட்டி இதில் இருக்கும். அவங்க வந்து ஹாரிசாண்டல் வெலாசிட்டின்னு கேட்க மாட்டாங்க. மொட்டையாக அந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கிறது வெறும் ஹாரிசாண்டல் வெலாசிட்டி தானே, அதனால வெலாசிட்டின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் ஹையஸ்ட் பாயிண்டில் மொட்டையாக வெலாசிட்டின்னு கேட்டால் ஹாரிசாண்டல் வெலாசிட்டி அது என்னென்னா நமக்கு தெரியும் u cos ஆல்ஃபா. ஓகேவா? வெர்டிக்கல் வெலாசிட்டி கேட்டிருக்கா, ஹாரிசாண்டல் வெலாசிட்டியான்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கொஸ்டின். ஓகே, இப்போ இன்னைக்குள்ள டாபிக் உள்ள வருவோம். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா R is equal to மேக்ஸிமம் ஹைட்டு, அப்போ ஆல்ஃபா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆரையும் ஹெச்சையும் ரிலேட் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? நம்ம நேற்று பார்த்தோமா H/R ரேஷியோ, அதுலேருந்து வந்திருக்க இந்த ரிலேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். HR ஈக்குவல் டு அப்போ வெட்டி போயிருமா? ஆல்ஃபா தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 4. இதை பாருங்கள், இதில் என்ன கொடுத்துருக்காங்கனாக்கி அதாவது ரெண்டு ப்ரொஜெக்டைல் ஒரே வெலாசிட்டியில் எறிகிறாங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில். அப்படி பண்ணும்போது அதோட ரேஞ்சு சேமாக இருக்குமா இல்லைனா எப்படி இருக்கிறது தான் கொஸ்டின். அதாவது அதோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரேஞ்சோட ரேஷியோ. இதை வந்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ், அதாவது 30 60 கூட்டினா 90, அந்த மாதிரி எந்த ரெண்டு ஆங்கிளை கூட்டினா 90 வருமோ அதுக்கெல்லாம் ரேஞ்ச் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் சால்வ் பண்ணியே பார்க்க வேண்டாம். ரேஞ்சு சேமாக இருக்குன்னா அதோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 1:1. ஸோ ஆன்சர் 1:1. இதை பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் வந்திருக்கு. அதாவது வெலாசிட்டி ஆஃப் த ப்ரொஜெக்டல் அட் த மேக்ஸிமம் ஹைட். மொட்டையா வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்களா? வெர்டிக்கல் வெலாசிட்டி தான் இங்கே 0. அப்போ ஹாரிசாண்டல் வெலாசிட்டி தான் மீதி இருக்கிறது. அப்போ u cos ஆல்ஃபா. லேட்டஸ் ரெக்டம் ஆஃப் அ பேரபோலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அதாவது லேட்டஸ் ரெக்டம்னா வேறு எதுவும் இல்லை, பேரபோலோட ஃபார்முலாவில் x² முன்னாடி இருக்க இந்த டேர்ம் இருக்குல்ல, இதோட தலைகிழி தான் லேட்டஸ் ரெக்டம். ஓகேவா? அதாவது செவ்வலகத்தோட நீளம் கேட்டால் இதுதான் ஆன்சர். அண்ட் ஃபைனல் கொஸ்டின், இதை மட்டும் பார்த்துருங்க. ஒரு பர்டிகுலர் டைமில் வெலாசிட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.